வணக்கம். ஆம்பூர் அருகே மிட்டாளம் ஊராட்சி பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகாகால பைரவர் கோவிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாளம் ஊராட்சி பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகாகால பைரவர் கோவிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா நடைபெற்றது. முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இரண்டாம் நாள் கோ பூஜை, யாக பூஜைகள், கலச பூஜை, 108 சங்காபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை மூலவருக்கு விபூதி, சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், கரும்புச்சாறு, தேன், பால், தயிர், பல்வேறு பழங்கள் கொண்ட அபிஷேகங்களும் நடைபெற்றது. மூலவருக்கு சந்தன காப்பு, வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டது. 2500 பக்தர்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு விளக்கு பூஜை, உற்சவர் திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாதம் ஒருமுறை கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. பைரப்பள்ளி கிராமத்தில் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். விழாவில் ஆம்பூர் எம்எல்ஏ எஸ்.ஏ. வில்வநாதன், பேர்ணாம்பட்டு தெற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் எம்.டி. சீனிவாசன், மாதனூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள், திரளான பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் ஜே குடும்பத்தார் அவர்கள் ஸ்ரீ மகாகால பைரவர் கோவிலில் 11ஆம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். கோவில் அர்ச்சகர் ப. விக்னேஷ் மற்றும் அர்ச்சகர் ஹரிஹரன் பூஜைகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்.
கனகத்தே போற்றி. எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை கடலே போலே சிவனது வடிவாய் உதித்தவன் நீ, ஜகத்தை ஆளும் வைரவர் நீயே. உனதருளாலே உலகம் உய்யும் உதவிடும் நீயோர் உன்னத தெய்வம். சிவனது வடிவாய் உதித்தவன் நீயே, ஜகத்தை ஆளும் வைரவர் நீயே. உனதருளாலே உலகம் உய்யும் உதவிடும் நீயோர் உன்னத தெய்வம். மாதம் தோறும் தேய்பிறை அஷ்டமி திதியில் உனக்கு சிறப்புடன் பூஜை. வேண்டும் வரங்களை தருபவன் நீயே, வேதனை நீக்கும் வைரவர் நீயே. கல்வி கடவுள் தட்சிணாமூர்த்தி, கலிநடம் புரியும் அம்பலவாணன். காவல் தெய்வம் நீயே என்று கை தொழுதோமே உன்னை இன்று. அச்சம் போக்கும் அதிபதி நீயே, ஆணவமழிக்க நீ உதித்தாயே. நிச்சயம் உன்னை பணிந்தவர்க்கெல்லாம் நினைத்தது நடக்கும், நேர்வழி பிறக்கும். எதிரிகள் தம்மை பதறிட வைக்கும் ஈசனும் நீயே, எமக்கருள்வாயே. கதியென உன்னை சரணடைந்தோரை காத்திட வேண்டும் வைரவநாதா. எதிரிகள் தம்மை பதறிட வைக்கும் ஈசனும் நீயே, எமக்கருள்வாயே. கதியென உன்னை சரணடைந்தோரை காத்திட வேண்டும் வைரவநாதா. அருள்மிகு சிவனின் ஆலயம் தோறும் வடகிழக்கு மூலையில் சன்னதி உனக்கு. திருவருள் வேண்டி வருபவர்க்கெல்லாம் கருணை செய்வாய் என்பது வழக்கு. நீல நிறத்தில் நீயும் கொண்டு நிர்மலனாக நீருப்பாயே. முக்கண்ணுடைய செஞ்சடையோனே, முன்வினையாவும் தீர்த்து வைப்போனே. காதில்
அது ஒரு பாடம், இது நிஜமாகும். தவறுகள் செய்வது யாரென்றாலும் தண்டனை தருவது உன் பணியாகும். நல்லவர்க்கெல்லாம் காவலன் நீயே, நம்பிடுவோர்க்கு நாயகன் நீயே. வல்லமையான பைரவர் நீயே, வணங்கிடுவோமே பக்தியினாலே. செல்வம் வாழ்வில் குவிந்திட செய்யும் சிவனது உருவே, ஜகம் புகழ் திருவே. அல்லன நீக்கி நல்லன கூட்டும் கால பைரவா சூலதாரியே. உச்சந்தலையை உன்னருள் காக்க, உதடுகள் இரண்டை நீ காக்க, கண்கள் இரண்டை கனிவாய் காக்க, செவிகள் தம்மை சிறப்பாய் காக்க. உச்சந்தலையை உன்னருள் காக்க, உதடுகள் இரண்டை நீ காக்க, கண்கள் இரண்டை கனிவாய் காக்க, செவிகள் தம்மை சிறப்பாய் காக்க. கண்ணமிரண்டை கருத்தாய் காக்க, கழுத்தும் தோளும் நீ காக்க, எண்ணம் குரலும் இதயம் காக்க, என்றும் எங்களை நீ காக்க. இருகை கால்களை இதமாய் காக்க, பாதம் இரண்டை பதமாய் காக்க, நரம்புடன் சதையை நயமாய் காக்க. நாடினோம் உன்னை என்றும் காக்க, அணுவினுக்கணுவாயிருப்பவன் நீயே, அகிலம் தன்னை காப்பவன் நீயே. மனிதனை காக்கும் மகத்துவன் நீயே, மலரடி பணிந்தோம் மகிழ்ந்தே காக்க. உறுப்புகள் கூறும் உன்னருள் இருக்க, ஒரு பிணி கூட அணுகிட வருமோ. பொறுப்புடன் நீயும் எங்களை காக்க, போற்றிடுவோமே உன் திருவடியே. உறுப்புகள் கூறும் உன்னருள் இருக்க, ஒரு பிணி கூட அணுகிட வருமோ. பொறுப்புடன் நீயும் எங்களை காக்க, போற்றிடுவோமே உன் திருவடியே. ஆலயம் தன்னை உன்னருளாலே காவல் செய்யும் கடவுளும் நீயே. ஆதலினாலே க்ஷேத்திர பாலகர் என்றொரு பெயரை நீ பெற்றாயே. பைரவமூர்த்தி பற்பல உண்டு, கால பைரவர் அதிலே ஒன்று. காசியில் என்றும் நீயே முதன்மை, கவலைகள் தீர்ப்பாய் இதுவே உண்மை. காசி மயிரை கையில் அணிந்தால் கஷ்டங்கள் தீரும், நன்மைகள் சேரும். ஈசன் வடிவே எங்களை காக்க, இதயம் கனிவாய் எமக்கருள் புரிவாய். சூரியன் மகனாம் சனீஸ்வரன் தன் அண்ணன் யமதர்மராஜன் போக்கால் அலட்சியமாகி கௌரவம் குறைந்து கவலை அடைந்தான், கலங்கிடலானான். அன்னை சாயாதேவி உடனே உன்னை வணங்கிட அறிவுரை சொன்னாள். உன்னருளாலே கிரகங்களில் ஒன்றாய் பதவியும் பெற்று உயர்ந்திடலானான். அதனால் உன்னை சனீஸ்வர பகவான் குருவாய் கொண்டு திருவடி பணிந்தான். உள்ளம்
சூனியம் அச்சம் விலகும் அமாவாசை நாளில் பூஜைகள் செய்ய ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கூடும். குழந்தை பேரு இல்லாதவர்க்கும் கொடுப்பாய் நீயே திருவருள் தானே செந்நிற அரளி மலர்களினாலே அர்ச்சனை செய்தால் பலன் தருவாயே. சிறிதளவாக மிளகினை எடுத்து அகலிடை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய இழந்தவை எல்லாம் கை வந்து சேரும். வழக்குகள் தன்னில் வெற்றியை காண அமாவாசை தோறும் அன்னதானமிடணும். தேங்காய் சாதம் தேனென வைத்து பைரவர் உனக்கு படைத்தால் நன்மை தொழிலில் லாபம் வழக்கினில் வெற்றி தொடர்ந்தே கிடைக்கும். துன்பத்தை உடைக்கும் அருவியை போலே அருள் தரும் அரசே. திருமணமாகா கன்னியும் காளையும் ஞாயிறு தோறும் முன்னடி பணிவார். ராகு காலத்தில் ருத்ராபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்திட வருவார். நெய்வடை செய்து மாலை தொடுத்து உனக்கே சாற்றி உன் பதம் தொழுவார். சகசநாம அர்ச்சனை செய்து கல்யாண யோகம் கை மீது பெறுவார். ஒவ்வொரு சனியும் வில்வத்தினாலே சகசநாம அர்ச்சனை செய்தால் கவ்விய துன்பம் கலைந்தே போகும். நல்லது எல்லாம் நடந்திடலாகும். சங்கடம் தீர்க்கும். திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே அரகர தென்னாடுடைய சிவன். அனைத்து பக்த கோடி பக்தர் தெய்வீக ஆன்மீக தெய்வ பக்த கோடிகளுக்கு மாலை வணக்கம். இன்று நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ காலபைரவர் எழுந்தருளி இருக்கிறார். இது மிக ஒரு 600-650 வருடங்களுக்கு முன்மையான பழமையான கோயில், அதாவது மூவேந்தர் காலத்து கோயில். இது பாரம்பரியமாக வழிபட்டு வந்தது. முன்னோர்கள் பராமரிப்பு காரணமாக சேலமடைந்து இப்போது கடந்த 11 வருடங்களுக்கு முன்பு கும்பாகம் செய்யப்பட்டு நல்ல முறையில் மகாஷ்டமி மாதமும் தேய்பிறை அஷ்டமிக்கு சிறப்பு பூஜை அன்னதானம். ஜென்மாஷ்டமி காலபைரவருக்கு முன்னிட்டு மகா அன்னதானம். ஒவ்வொரு மகா அஷ்டமிக்கும் மகா அன்னதானம் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அனைத்து பக்த கோடிகளுக்கு எந்த ஒரு நபரும் குழந்தையும் பக்தகரும் அடியார் பெருமக்களும் யார் வந்தாலும் அன்னம் இல்லாமல் திரும்பி போனோம் தான் எங்களோட ஒரே குறிக்கோள். ஆகையால் அடியார்களுக்கு நாங்கள் அன்னம் பாலிப்பு செய்கிறதுக்காக இந்த திருவிழாவை நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரோம். இங்கே நம்ம காலபைரவர் அதாவது மலையும் பைரவ மலை, கோயிலும் காலபைரவர் கோயில். அதே மாதிரி இந்த கிராமத்தின் பெயரும் பைரப்பள்ளி. நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது மும்மூர்த்திகள் மாதிரி 3 பெயர்களும் நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இங்கே காலபைரவரை வேண்டி வழிபட்டு பயம், பில்லி, கெட்ட கனவுகள், தீய சக்திகள் நம்மளை விட்டு அகையும். மனதில் பயம் இல்லாமல் நல்லபடியாக எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார். எல்லோரும் அனைவரும் இங்கே தரிசித்து நம்ம சென்னையிலேருந்து அடியார் பெருமக்களும் வந்திருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போன்னா இந்த பைரவருடைய கீர்த்தி எவ்வளோ பெருசுன்னு
அடியார் பெருமளுக்கு தெரிஞ்சு வந்து அவங்களும் வந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறாங்களன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அடியார் பெருமக்களும் வந்து இங்கே திருமுறை திருவாசகம் ஓதி நம்மளுடைய பூஜையை வந்து மிகவும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 11 வருஷமாகவும் நல்ல சிறப்பான முறையில் திருமுறையும் திருவாசகம் சிவனடியார்கள் திருக்கூட்டம் வந்து ஒரு பஜனையோடு திருவாசகம் பாடி இந்த கோயிலுடைய பூஜை வந்து மிகவும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த காலபைரவர் தரிசனத்திற்கு இந்த காணொளி தொலைக்காட்சியை பார்த்து மீண்டும் வந்து இந்த கோயிலை பெருமைமிக்கு மீண்டும் வந்து எங்களுடைய இந்த கோயில் ஸ்தலம் இங்கே இருக்குன்றதை எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து பரப்பணும். இது வந்து பாண்டியவர் காலத்து கோயில் வந்து இந்த கோயிலில் வந்து செவத்தில் வந்து மீன் சிம்பல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அந்த மூவேந்தர் காலத்தினால இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கோயிலின் சிறப்பு வந்து மிக அருமையாக இருக்கிறது. அடுத்தது அனைத்து மக்களும் உலக நன்மைக்காகவும் எல்லா விலங்குகளும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்க ஒவ்வொரு மகா அஷ்டமிக்கும் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. விளக்கு பூஜை லட்சார்ச்சனை சங்காபிஷேகம் இந்த மாதிரி சிறப்பு அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு வரோம். அதனால் எல்லாரும் வந்து இந்த காலபைரவரை அருளை பெறுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியனோட பேரை வந்து திரு சிவகுமரன். எங்களுடைய அன்னார் தான் வந்து இந்த கோயிலை வந்து முழுமையாக பராமரிப்பு செஞ்சுட்டு வர்றார். அவர் வந்து சிவ மனோகரர். அவர் வந்து ஒரு 108 திருவாசம் முற்றுதல் முடிச்சுட்டு அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆனால் ரெகுலராக மாதம் பண்ணுறது அவர் 108 பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே வெளியில் பண்ணுறதெல்லாம் அவர் கணக்கு பள்ளியில் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு சைவத்தில் வந்து அவர் சேவை பண்ணி தொடர்ந்துட்டுருக்கு. மேலும் வந்து அவர் வந்து வேண்டிக் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். போலாம். அரகர நம பார்வதீபதையே நாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, அன்பார்ந்த பக்த கோடிகளே, சிவனடியார்களே, இந்த காலபைரவர் கோயில் வந்து ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது. அதாவது மூவேந்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இதனுடைய இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, பழங்காலத்திலலாம் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இந்த இந்த ஊரை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிராமத்தில் வந்து உரமெல்லாம் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்படி அந்த நிலத்தில் ஏதாவது பூச்சி அதெல்லாம் விழுந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலத்தில் விளையிற நெல் இந்த தானியங்கள் எல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு இங்கே இந்த காலபைரவர் கோயில் காலடி இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலத்தில் விதைச்சாங்கன்னா இது பண்ணாங்களன்னா தூவி விட்டால் எந்த ஒரு பூச்சியும் புழுவும் அண்டாது. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது. மற்றும் சொல்ல வேணும்னா, இந்த கோயில் வந்து வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இதனுடைய மண் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைகளில் போட்டு இது வீடு கட்டினா நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. வேலை வாய்ப்பு இன்மை, நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்னு வந்து கடை நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு. குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கடன் தொல்லைகள் தீர்க்கிறாரு. நிறைய பிரச்சனையை தீர்க்க வைக்கிறார் இந்த காலபைரவர். அனைத்து சிவனடியார்களுக்கும் வணக்கம். நாங்கள் ஆம்பூர் சிவனடியார்கள். ஆம்பூரில் புகழ்பெற்ற கோவில் எங்களோடது நாகநாத சுவாமி, சுயம்பு அருள்மிகு சமயவல்லி சமேத சுயம்பு நாகநாத சுவாமி. அந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பானது. அதில் இருக்கிற சிவலிங்கம் ஆகுது இன்னமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. சுமாராக ஒரு 5-6 கும்பாபிஷேகத்துங்களை கண்டவர். கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு வந்து எங்கள் திரு மனோகரன் பிச்சை ஐயா அவருடைய குழுவில் நாங்கள்லாம் திருவாசகம் முற்றுதல் நடத்துகிறோம். இங்கே கும்பாபிஷேகம் ஆகி சுமாராக 11-12 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து இங்கே ஒவ்வொரு ஆண்டும் வரோம். இது வந்து சிறப்புமிக்க காலபைரவர் கோயில். அதாவது இந்த காடு ஒரு சிறப்பு, மலை ஒரு சிறப்பு, கோவில் ஒரு சிறப்பு.
ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல இறைவன் குடிகொண்டிருக்கிறார். ஏன்னா இங்கே வந்து நம்ம அமைதியான சூழ்நிலையில் இறைவனை வணங்கும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர் செவிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த முறையில் ரொம்ப சிறப்பான கோவில் இது. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தவறாமல் வந்து ஒரு நாள் இந்த கோவிலில் இந்த கால பைரவ அஷ்டமிக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். அடியேனின் குடும்ப பிரச்சனைங்க ஏறாலும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தீர்த்து வச்சவரே அடியேன் இந்த கால பைரவ மூர்த்தி. அடியேன் குருநாதர் மனோகர பிச்சை அவர்களுக்கு நன்றி சொல்லி, எங்களுடைய அடியார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பு அளித்த ஜோதி டிவிங்களையா, ஜோதி பக்தி டிவி தவசி திருமுகம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சித்ரா.